இன்றைக்கு தமிழகத்திலே பல கட்சிகள் இருந்தாலும் ஜனநாயகப்படி நடக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுகவிலே விசுவாசமாக செயல்பட்டா, தலைமைக்கு விசுவாசமாக செயல்பட்டா, மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்றிருந்தா நிச்சயமாக உயர்ந்த பதவிக்கு கிடைக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. எங்க இல்லைன்னா நானா வந்து உங்க முன்னாடி பேச முடியுமா? நடக்கிற காரியமா? கனவு கூட நடக்காது. அண்ணா திமுக கட்சியில இருந்த காரணத்தால உங்கள் முன் பேசுகின்ற வாய்ப்பை இந்த கட்சி கொடுத்திருக்குது. இன்னைக்கு அண்ணா திமுக கட்சியில தான் ஒரு சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளராக ஆக முடியும். அண்ணா திமுக இருக்கின்ற கட்சி தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சராக முடியும், ஏன் முதலமைச்சரே ஆக முடியும். இப்படி ஸ்டாலின் ஒரு வார்த்தையாவது எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் பேச முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்திலே விசுவாசமாக உழைத்தவர்கள் அவர்களுக்கு உச்சபட்ச பதவி திமுக தலைவர் பதவி கிடைக்கும். உச்சபட்ச பதவி ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் தமிழகத்தில் ஆள வேண்டுமா? அண்ணா திமுக மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற சாமானியன் கூட அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. அதே போல அவருடைய மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ணை இமையாப்பதை போல இயக்கத்தை கட்டி காத்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணியை சிறப்பாக செயல்பட்டு இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்து நாட்டு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு இருவரும் தலைவர்கள் இல்லாத காலத்தில் கூட அண்ணா திமுக வலிமையான இயக்கம் என்பதற்கு இதுவே உதாரணம். இந்த கட்சியில உழைப்பவர்களுக்கு மரியாதை இருக்கின்றது. அதனால இந்த கட்சியை உடைக்க முடியல, முடக்க முடியல. எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தார் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த தருணத்தில் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ரகளையை உருவாக்கி அதை தடுக்க முயற்சித்தார் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள். உங்களுடைய அன்பால் ஆதரவால், மக்களுடைய ஆதரவால் அதை தூள் தூளாக நொறுக்கப்பட்டு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சியை என்னுடைய தலைமையிலே நாங்கள் கொடுத்தோம்.